தேங்க்யூ லாபம் டீம் இன்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கு. ஸோ முதல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணச்சே ஏன் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம் மணியை வச்சுட்டு, ரைட்? ஸோ முதல்ல பார்த்தேன்னா நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ரைட்? நமக்கு எத்தனை ரிட்டர்ன் வேணும், எந்த ஸ்கீம்ல போடுறது, எங்க போடுறது. இல்லைன்னா இப்போ புது எல்லாருமே ஏஐ கூகுள்ல கேட்டு கூகுள் சொல்லிட்டு இதுல பண்ணுங்க. இல்லைன்னா எங்க அண்ணனை கேட்டேன், அவன் சொன்னா இங்க போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணு. இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஏதோ பண்ணினா அவன் போய் ஏதோ லேண்ட் வாங்கினா அதுல பணம் வச்சு நானும் லேண்ட் போடட்டுமான்னு. அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஸ்ட்ரகிள் ஆகுது எங்களுக்கு மணி வரும். இன்னொன்னு நிறைய பேர் இல்ல இப்ப என் கையில பணம் இல்ல, நான் கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டேஜ் வரவே வராது. இப்ப சொன்ன மாதிரி இப்போ சில பேர் 25 இயர்ஸ் இருக்கிறச்சே இல்ல, நான் 40 வருஷம் ஆட்டம் அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். இல்லைன்னா சில பேர் இது முதல் ஜாப், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் செலவைக்கலாம், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணறதுக்கு போகலாம். ஸோ இது ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். நம்ம டிசைட் பண்ண முடியல எங்க பண்ணுறது என்ன பண்ணுறது. அடுத்தது நம்ம இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்வா ஏதோ 5 ஸ்டார் ஃபண்ட். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 ஸ்டார் சாக்லேட் தான் தெரிஞ்சது. பட் இப்ப நிறைய பேர் 5 ஸ்டார் ஃபண்ட்னு சொல்வா. இந்த ஃபண்ட் 3 ஸ்டார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 5 ஸ்டார். இல்லைன்னா எல்லாருமே சும்மா பழைய ரிட்டர்னை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல சொன்ன மாதிரி இப்போ கோல்டு, நான் ஏன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன்? ஏன் போன வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுனால நான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா, இல்லைன்னா எனக்கு வேற ஒரு லாஜிக் இருக்கான்னு அதை பார்த்துட்டு பண்ண மாட்டேங்கிறான். இப்போ இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் இல்ல, அது ஒரு வெரி சிம்பிள் ஐடியா. நிறைய பேர் சேர்ந்து வச்சு பணத்தை போட்டு அது ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை வச்சுட்டு ஷேர் இல்லைன்னா பாண்ட்ஸ் வாங்குறது. பட் அது இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 மேல ஸ்கீம்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 50க்கு மேல கம்பெனியே இருக்கு. ஸோ நம்ம ஜென்யூனா மணி வச்சுருந்தா ஸ்ட்ரகிள் பண்றோம், அது எப்படி எங்க போடுறது எப்போ பண்ணுறது. ஸோ அதுக்கு பண்ணறதுக்கு பிகாஸ் நம்ம ஹியூமன்ஸ்னு சொல்றோம், ரைட்? நம்ம எல்லாருக்கும் ஒரு இமோஷன் இருக்கு. இன்னைக்கு நீங்க கிளம்புற 11 o'clock இந்த வெபினார் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன், சரி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போகலாம், ஏதோ எங்களுக்கு டவுட் இருக்கு பணத்தை பத்தி கேட்டுட்டு போகலாம். அதே நம்ம கம்ப்யூட்டர்ல ஏன் பண்ண முடியல? பிகாஸ் கம்ப்யூட்டர் உங்களுக்கு சும்மா ஸ்ட்ரெயிட் ஆன்சர் தான், 1+1 2 தான். பட் நம்ம நிஜம் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு எனக்கு சேஃப்டி முதல்ல வேணும், இன்னொருத்தருக்கு growth வேணும். ஸோ அதே மாரி நம்ம இமோஷன்ஸ் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம எப்பயும் பார்த்தேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன்னா, சின்ன குழந்தை பிறந்தோடனே ஏன் கோல்டு வாங்குறோம்? சரி, இல்ல அது குழந்தை கல்யாணத்துக்கு அரைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ அப்போலேருந்தே சேர்த்து வைக்கலாம். அதே கோல்டு இன்னும் மேல போகுமா போகாத அது பார்க்க மாட்டோம். பட் இமோஷனலி எங்களுக்கு கோல்டு வேணும். பிக்ஸ்ட் டெபாசிட் எடுத்துட்டேன்னா, இல்ல அது சேஃபா இருக்கட்டும் பேங்க்ல, ஒன்றும் ஆகாது, பணத்தை அது பேங்க்ல இருக்கட்டும் பேங்க்ல இருக்கட்டும். பட் அதுல என்ன இருக்குன்னா, பேங்க்ல உங்களுக்கு இன்னைக்கு 6% 7% வட்டி கிடைக்கிறது. பட் நம்ம லைஃப் 8-9%ல இன்ஃபிளேஷன் இருக்கு. ஸோ நெட் நெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி மணி இருக்கிறச்ச இமோஷன் வச்சு தான் டிசிஷன் எடுத்துக்கிறோம், மேத்ஸ் வச்சு பண்ணுறது இல்ல. ஸோ அதனால மணி எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் இப்போ ஜஸ்ட் சாட்ல உங்களுக்கு போடலாம், ஏன் நமக்கு மணி இம்பார்ட்டன்ட்னா நீங்க கொஞ்சம் உங்க பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் ஆன்சர் சொல்றீங்களா? ஏன் மணி மணி வச்சிருந்தா என்ன பண்ணலாம், நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம்? ஏதாவது ரெஸ்பான்சஸ்? To buy things, money is life, very good. Live a life we desire, to get time. Mr. BJ a very nice answer to buy time. Freedom, that's important. Parvati, to live job at peaceful life. Money is life nowadays, Karthik. Correct, correct. Okay, early retirement, happiness, future requirement. Safety, Vasantangavel, correct. Safety was a very important point. Survival, very good. Experience, money. ஸோ இதுல நான் இப்ப நான் நிறைய வேர்ட்ஸ் ரீட் அவுட் பண்ணினேன், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்த ஆன்சர். ஓகே, நான் என்ன போட்டிருக்கேன்னா பார்க்கலாம். ஹாப்பினஸ்,
பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். செக்யூரிட்டி, ரெண்டு பேர் செக்யூரிட்டியும் போட்டிருந்தார். பீஸ் ஆஃப் மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பணம் இருந்தா சரி, எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை, பணம் இருக்கு, லைஃப் சிம்பிளா ஓட்டிடலாம். இண்டிபெண்டன்ஸ், ரெண்டு பேர் மேல டிபெண்டன்ட். இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பணம் இருந்தா சரி, எனக்கு போய் யாருக்கும் டென்ஷன் கொடுக்க வேண்டாம், நம்மளே ஏதாவது பண்ணிக்கலாம், நம்மளே இருக்கலாம். ஹெல்ப் மை ஃபேமிலி, பீங் இன் கண்ட்ரோல். ஸோ இப்படி பார்த்தோம்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் போட்டிருக்கோம். பட் ஒன் திங் நீங்க நோட்டீஸ் பண்ணினா இதுல யாரும் இதுல ரிட்டர்ன்ஸே போடல. எல்லாருக்கும் சேஃப்டி வேணும், சந்தோஷம் வேணும், எனக்கு என் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணணும், எங்க பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். பட் யாரும் ரிட்டர்ன்ஸ்னு போடல when it comes to money, இல்லையா? ஸோ இட் மீன்ஸ் வாட்? நம்ம இன்வெஸ்டிங் வித்தவுட் த பர்பஸ். சும்மா காரை ஃபாஸ்டா ஓட்டுறோம், எங்க போறோம்னு நமக்கு தெரியாது, பட் கார் எனக்கு ஃபாஸ்டா ஓட்டணும். கார் வாங்குறேன், கார்ல ஏறுறேன், இல்ல எனக்கு கேட்டேன்னா எங்க போறேன்னா அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு ஃபாஸ்டா போகணும். இப்படிதான் நம்ம மணியை வச்சு டிசிஷன் எடுத்துக்கிறோம். யாரா கேட்டாலும் நீங்க எதுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணா, இல்ல ரிட்டர்ன் வேணும்ப்பா. எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்? மேக்ஸிமம் ரிட்டர்ன் வேணும். மேக்ஸிமம்னா என்ன? இல்ல எனக்கு டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், 4 நாள்ல எனக்கு டபுள் பண்ணிட்டு கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் வேணும். பட் 2 minutes பிஃபோர் என்ன பார்த்தோம்? யாரும் ரிட்டர்ன் பத்தியே பேசல. எல்லாருக்கும் சேஃப்டி வேணும், ஹாப்பினஸ் வேணும், ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே மாரி மணி வரச்ச வி நீட் த பர்பஸ். நம்ம எதுக்கு இந்த பணத்தை சேவ் பண்றோம், இந்த பணம் எதுக்கு வச்சிருக்கோம்? அந்த பர்பஸ் இல்லைன்னா இந்த கார் மாரி தான். வெரி பியூட்டிஃபுல் கார், நோ டவுட். பட் சும்மா கார்ல ஏறி ஃபுல் ஸ்பீட் போனா அது என்ன போறது? எங்கேயா போய் முத்தி மோத தான் போறது. ஸோ அதுக்குன்னு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீ வேற ஏதாவது ஃபீல்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா, முதல்ல நம்ம என்ன டிசைட் பண்றோம்? 2 BHK வேணுமா, 3 BHK வேணுமா, கார்டன் இருக்கணுமா, ஃப்ரண்ட்ல இருக்கணுமா, அதுல தானே டிசைட். இல்லைன்னா நேரா போய் எனக்கு இந்த கலர்ல டைல்ஸ் வாங்கணுமா பாக்குறோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் போது நம்ம நேரா அந்த மாதிரி டைல்ஸ்க்கு தான் போறோம். எனக்கு இந்த ஃபண்ட்ல பணம் போடணும், எனக்கு கோல்டு வாங்கணும், எனக்கு இது பண்ணணும். பட் நம்ம பர்பஸே நம்ம டிசைட் பண்ண மாட்டேங்கிறோம் முதல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் 10 minutesல நம்ம எப்படி இந்த சிஸ்டமை மாத்துறது? மணி நம்பர் தான், பட் நம்ம இந்த சிஸ்டம் எப்படி மாத்தலாம், 3 ஸ்டெப் பத்தி பேச போறேன். ட்ரீம், டிசைன் அண்ட் டூ. இப்போ வெரி சிம்பிள் தான் இது. நீங்க எனி ஃபீல்டு எடுத்துங்கோ, இதுல அப்ளிகபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது மீடியா பப்ளிகேஷன். புக் எழுதணும்னா முதல்ல என்ன பண்ணுவா? எந்த புக் பத்தி எழுதுறது, யாருக்கு எழுதுறோம், அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கேருந்து அப்புறம் பிளான் எப்படி பண்ணுறது. சரி, 200 பேஜ் புக் எழுத போறோம், இத்தனை பேஜ்ல முதல்ல 10 பேஜ்ல இப்படி இருக்கும் ஸ்டோரி, அதுக்கப்புறம் இப்படி இருக்கும், அப்புறம் எண்டில் இப்படி இருக்கும். அண்ட் ஃபைனலி டூல ஓகே, டெய்லி அரை மணி நேரம் உட்காந்து கொஞ்சம் எழுதலாம், அப்புறம் எடிட்டர் கிட்ட கொடுத்து எடிட் பண்ணலாம். இப்போ அதே எக்ஸாம்பிள் நீங்க சிம்பிள் எடுத்துக்கலாம். ஹாலிடே போகணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் பாக்ஸ்ல யாரா போட்டுங்க, ஹாலிடேக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணுவேன்? டைரக்டா டெஸ்டினேஷனை சூஸ் பண்றீங்க இந்த ஹோட்டலா, இல்லைன்னா எப்படி ஹாலிடேன்னு ஒரு டாபிக் எடுத்துங்க, ஒரு கோல், அதை எப்படி நீங்க ஜெனரலி ஒர்க் அவுட் பண்றேன்? சூஸ் டெஸ்டினேஷன், கரெக்ட். ஸோ தட் இஸ் த ட்ரீம். ஒரு கோல் செட் பண்றோம், எனக்கு இந்த டெஸ்டினேஷன் போகணும், அதான் முதல் ஸ்டெப். அதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தேன்னா, எனக்கு ஒரு கோல் வேணும், எனக்கு என்னோட குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணணும், எனக்கு என்னோட ரிட்டையர்மெண்ட் இன்னும் 10 வயசுல போறது, அதுக்கு சேவ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 இஸ் அ கோல் செட்டிங். ஒரு டெஸ்டினேஷன் மைண்ட்ல வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம். ஸ்டெப் 2, ஒரு டிசைன் பண்ணணும். டிசைன்னா இப்ப நம்ம சிம்பிள்ல பார்த்தோம்னா அசெட் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன். அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்போ இருக்கிற பணத்தை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எங்க இன்வெஸ்ட் பண்ணுவேன், எத்தனை ரிஸ்க் எடுத்துக்கணும், எத்தனை ரிஸ்க் ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்கேன் லைஃப்ல, என்னோட வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு டிசிஷன் பண்ணணும். அண்ட் மூணாவது பாட்டில் வெரி இம்பார்ட்டன்ட், டூ.
இப்ப நான் என்ன பார்த்திருக்கேன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெபினாரை வந்து அட்டென்ட் பண்ணுவா, எல்லாம் இன்னும் காதுல கேட்டுட்டு நோட்ஸ் எழுதிக்குவா. பட் அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு ஒன்றும் டிசிஷன் எடுத்துக்க மாட்டான். அது அப்படியே இருக்கும். பட் அது வந்து இட்ஸ் லைக் ஸ்விம்மிங் வந்து நான் புக்கை படிச்சு பண்ண முடியாது. எப்பயா இறங்கணும், ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்கினா தான் ஸ்விம்மிங் ஆப்போகுது. பட் நம்ம என்ன பண்றோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா இல்ல, இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேல இருக்கு, மார்க்கெட் கீழே இருக்கு, போன வாரம் இது ட்ரம்ப்னு இது சொல்லித்தாரு, அவர் இது சொன்னார், வார் இருக்கு, வார் இல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சு நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்பை எப்பயுமே விட்டுடுறோம். என்ன ஆகுதுன்னா இல்ல இல்ல இப்போ இல்லப்பா, அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரம் வந்து கேட்டா இல்ல இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீங்க அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுங்க அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம டிலே பண்ணிட்டே இருக்கோம். பட் மீட் பண்ணினா எல்லாம் தியரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு இங்க தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணணும், எக்விட்டினா லாங் டேர்ம்ல அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு குவிக் போல் பண்ணலாம். ஹவு மெனி ஆஃப் யூ ஆக்சுவலி ஆல்ரெடி எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தம்ஸ் அப் இல்லைன்னா ஒரு எஸ் போட்டுடுங்க. மீ எஸ் எஸ் மீ, எஸ் 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 எஸ், வெரி குட் வெரி குட், வெரி ஹாப்பி டு சி. வெரி குட், நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்றேன். வெரி குட். ஸோ நீங்க ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நான் பார்த்துருக்கேன்னா, இப்போ அகைன் நான் 100 ரூபாய் வச்சிருந்தேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லோ போட்டேன்னா சும்மா ஒரு டோக்கன் 1 ரூபா 2 ரூபா போட்டா அது ஒன்றும் டிஃபரன்ஸா இருக்காது. ஃபுல் கன்விக்ஷனோட இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஃபுல் கன்விக்ஷன் எங்கேருந்து வரும்? நீங்க டிசைனை பார்த்தேன் எப்படி, இன்னும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து டிசைட் பண்ணி அசெட் அலோகேஷன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அந்த தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வரும்? நம்ம கோல்ல இருந்து. நான் வெரி கிளியர், எனக்கு இன்னும் 10 வயசுல எனக்கு ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு பணம் வேணும். அந்த கோல் நீங்க செட் பண்ணிட்டேன்னா என்ன வேணாட்டும் ஆட்டும். இன்னும் மார்க்கெட் மேல கீழே போகும், இது அது ஆகும். பட் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிகாஸ் நம்மளோட மெயின் கோல் என்னன்னா எனக்கு சேவ் பண்ணணும் என்னோட குழந்தையோட எஜுகேஷனுக்கு. ஏன் நான் சேவ் பண்றேன்? என்னோட ரிட்டையர்மெண்ட். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் ஃபுல் ஃபவுண்டேஷன் இங்கேருந்து தான் க்ரோ ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க எல்லாருமே பென் பேப்பர் வச்சுட்டு ஷேர் பண்ணணும்னா நான் பண்ணுங்கோ, இல்லைன்னா உங்களுக்கே எதுங்கோ. எப்படி நீங்க உங்களோட ஃபைனான்சியல் சக்சஸ் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவேன்? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சும்மா ரிட்டர்ன் பத்தி பேசினா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி நீங்க எப்படி உங்க சக்சஸை டிஃபைன் பண்ணுவேன்? சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட 2 டாட்டர்ஸ்க்கு அட்மிஷனுக்கு பணம் இருக்கு, பேங்க்ல சேஃபா அது க்ரோ ஆயிருக்குன்னா அது எனக்கு ஒரு சக்சஸ். ரிட்டையர்மெண்ட் போது நான் வந்து இந்த மாரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் பணம் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு. நான் வந்து ஒன்றும் கம்பேர் பண்ணல சேயிங் இவர் வந்து 4 கோடி வச்சுருக்கார், அவர் வந்து 8 கோடி வச்சுருக்கார், இவர் 2 பிளாட் வச்சுருக்கார். இல்ல, எனக்கு என்ன சக்சஸ்னா அது நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இது வந்து நம்ம ஓடுற ரேஸ், நம்ம தான் அதுல இருக்கோம். பக்கத்துக்காரன் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ சோஷியல் மீடியால பார்த்தேன்னா நமக்கு ஆக்சுவல் ஒன்றும் தெரியாது. இப்போ யாராவது ஒரு பில்டிங்ல ஒரு புது கார் வாங்குறா, யாருக்கா தெரியுமா அது லோன்ல வாங்கியிருக்காரா ஃபுல்லா கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கா இல்லையா? பட் நம்ம சொல்லுவோம் பெரிய ஆள் பெரிய கார் வாங்கியிருக்கா. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நமக்கு எப்பயுமே ஓன் கோல்ஸை வச்சுட்டு தான் ஃபைனான்சியல் கோல் செட்டிங் எக்ஸசைஸை பண்ணணும். அதுல 2 டைப் ஆஃப் கோல் இருக்கும். கொஞ்சம் சில ஷார்ட் டேர்ம் இருக்கும், சில லாங் டேர்ம். இப்போ அதுல என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருமே சும்மா லாங் டேர்ம்க்கு சேவ் பண்ணினா இப்போ நடுவுல இருக்கச்ச ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும், ஒரு லைஃப் நடுவுலும் லிவ் பண்ணணும். ரைட்? ஸோ அதுக்குன்னு எல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸ் போட்டா பீப்புள் வில் ஸ்டாப் நடுவுல சேங் என்ன இன்னும் 15 வருஷத்துக்கு நீ என்ன எஸ்ஐபி பண்ண சொல்ற, அதோட பெனிஃபிட் எனக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பட் எனக்கு உடனே அதுக்கு பெனிஃபிட் வேணும். பிகாஸ் அகைன் நம்ம ஹியூமன்ஸ் இப்படிதான், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சாதான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா சும்மா லாங் டேர்ம்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க உங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் கோல்ஸ் வச்சுக்கோ. சில ஷார்ட் டேர்ம், சில லாங் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம்ல இருந்தா ஒரு வெக்கேஷனா இருக்கலாம், புது காரு புது பைக்கு, அதுல டிவி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்கணும்னா அது ஒரு கோலா இருக்கலாம்.
அதே மாரி லாங் டேர்ம்ல ஜென்ரலி ரிட்டையர்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன் எட்ஸெட்ரா. பட் மெயின் திங் இதுன்னா உங்க பர்சனல் லைஃப்க்கு பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 55 இயர்ஸ்க்கு யாரா இன்னைக்கு இருந்தா அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் மாரி ஆயிடும். அதே 25 இயர்ஸ்க்கு யாரா இந்த வெபினார்ல இருந்தா அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் லாங் டேர்மா இருக்கும். ரெண்டாவது கான்செப்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கோல்ஸ் பண்ணறச்ச 3 டைப் ஆஃப் கோல் இருக்கு. ஒன்னு வந்து நீட்னா அது எனக்கு வேணும், எனக்கு கம்பல்சரி, அது இல்லாம ஒன்றும் முடியாது. வாண்ட்னா அது கொஞ்சம் சரி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி ஒன்றும் நெசசரி இல்லை, பட் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். ஃபைனலி ஆஸ்பிரேஷன், விச் இப்போ கார் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார் எனக்கு வேணும், டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு, மெட்ரோ இல்லை, பஸ் இல்லை, ஸோ எனக்கு ஒரு கார் வேணும், அது ஒரு நீட் ஆயிடுது. வாண்ட்ல சரி ஆட்டோமேட்டிக் காரா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஃபேன்சி எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கட்டும் அதுல, ஸோ அது வந்து ஒரு வாண்ட் ஆயிடுது. ஆஸ்பிரேஷன்ல எடுத்து சரி கார் மட்டும் இல்லை, எனக்கு கார்ல டிரைவரும் வேணும், டிரைவரோட மேபி ஒரு பிஎம்டபிள்யூ காரா இருக்கட்டும், 40-50 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கும். ஸோ மூணும் ஆக்சுவலி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சேம் கார், ஒருத்தருக்கு அது கார் நீடா இருக்கலாம், ஒருத்தருக்கு அது ஆஸ்பிரேஷனா இருக்கலாம். இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு 25-30 லட்சம் கார் வந்து வாண்டா இருக்கும். அவர் சொல்லுவார் என்னோட பிசினஸ் நான் இப்படி ஓட்டுறேன், இப்படி எல்லாம் இங்கெல்லாம் போறேன், நான் சின்ன கார் எடுத்துட்டு போக முடியாது. அதே சேம் கார் இன்னத்துக்கு ஆஸ்பிரேஷன். ஸோ அகைன் நான் என்ன மெயின் பாயிண்ட் சொல்ற பாக்குறேன்னா, கோல்ஸ் வந்து உங்க ஃபேமிலிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அதனால இது எக்ஸ்பேண்ட் ஆகலாம். இப்போ இன்னைக்கு சிம்பிள் காரா இருக்கு, ஸ்லோ அது வாண்ட் ஆகும், அப்புறம் ஆஸ்பிரேஷன் ஆகும். பட் அந்த கிளாரிட்டி வச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ராசஸ் எப்படி பண்ண போறோம். இப்ப ட்ரீம் பார்த்தாச்சு, ட்ரீம்ல நம்ம கோல்லாம் செட் பண்ணிட்டோம், சரி எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பண்ணியாச்சு. இப்போ ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா இது வெரி சிம்பிள். இப்ப நீங்க அதே அதே பேப்பர்ல எடுத்து இது எழுத ஆரம்பிக்கும். ஒரு கோல் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கார் பர்ச்சேஸ். இன்னைக்கு அந்த காருக்கு என்ன விலை, சரி மேபி ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம், 15 lakhs இன்னைக்கு அந்த ஒரு காருக்கு. ஸோ அது வந்து 15 lakhs எனக்கு வேணும். ஃபியூச்சர்ல அந்த கார் விலை எல்லாம் இருக்கலாம், மேபி 15ல இருந்து 17 lakhs ஆயிடும் முன்ன 3 வருஷத்துல. 17 lakhs வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் சேவ் பண்றோம். அது வந்து வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட். நீங்க உங்க மந்த்லி பே ஸ்லிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லோ பணம் வருது, எல்லோ ஸ்பெண்ட் பண்றேன். அங்கேருந்து எல்லோ நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னாட்டி 25,000 rupees மந்த்துக்கு சேவ் பண்ண முடியும். அண்ட் நான் ஒரு கோல்ல தான் ஃபோக்கஸ் பண்றேன், கார் வாங்கணும். வேற எனக்கிட்ட இப்போ ஒன்றும் அசெட்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிள், நீங்க லாபம் வெப்சைட்ல போனேன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் அங்க கிடைக்கும், அங்க பாருங்க. இப்போ இந்த 25,000 நான் 3 வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணினேன்னா அது 3 வருஷம் எண்ட்ல ரூபா ஆகும். ஸோ அது மாரி நீங்க அலைன் பண்ணணும். இப்போ கார் வந்து நான் மேபி 3 வருஷம் அப்படி ஒன்றும் ஸ்பெசிபிக்கலி 3-3.5 இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் அதே நம்ம எஜுகேஷன் கோல் எடுத்துட்டா குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் அது மார்ச்ல தான் கட்டி ஆகணும். ஸ்கூலுக்கு போய் சொல்ல முடியாது, சார் நான் அக்டோபருக்குள்ள கட்டிடுறேன், இல்லை நவம்பர்ல கட்டுறேன், இன்னும் ஒரு 3-4 மாசம் கொடுங்க. ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுத்துக்கச்சே அது கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். இப்போ கார் வந்து ஜூலைல வாங்காம ஆகஸ்ட்ல வாங்கினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் இன்னும் 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த நீங்க ஒரு ரிஸ்க் என்ன எடுத்துக்கணும், நீங்க இப்போ இன்னைக்கு என்ன ரிஸ்க் எடுத்துக்கிறேன், அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணு. அண்ட் லாஸ்ட்லி இப்போ இருக்கிற என்னோட வேற எல்லாம் அசெட்ஸ் ஆத்தலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் ரிஸ்க் எடுத்துக்க முடியாது, ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பணத்தை சும்மா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வச்சுக்கிறான். அதே பணம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து நீங்க இந்த கோலுக்குன்னு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கார் கோல் ஈஸியா அச்சீவ் ஆகும். ஸோ என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த ப்ரொசஸை பண்ணச்சு எவ்ரி கோலுக்கு ஒரு தனி கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ரூபா வேணும், ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரிஸ்க்ஸ் இருக்கு. இப்போ ரிஸ்க் சொல்லச்சே இப்ப நிறைய பேர் என்ன பண்ணா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி வாங்கிடுறா, சரி நான் ரிஸ்க்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். நம்ம ரிஸ்க் கவர் பண்ணணும்னா சிம்பிளா டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணணும். இந்த மாதிரி கம்பைன்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணச்சு உங்களுக்கு ஒரு
எல்லோ கலர் ஃப்ரண்ட்ல போறேல அதில் உங்களுக்கு அதில் ரிட்டர்ன் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். சும்மா சேஃப்டி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணினேன்னா அது எண்ட்ல வில் நாட் ஹெல்ப் யூ ரீச் யுவர் கோல். அண்ட் லாஸ்ட் வந்து ஓவரால் அசெட் அலோகேஷன். ஸோ என்னோட எல்லா அசெட்ஸை வச்சு பார்த்தேன்னா இந்த கோலுக்கு நான் ஆன் ட்ராக் இருக்கேனா இல்லையா, அது எப்படி இன்வெஸ்ட் ஆகுது, அண்ட் அது கரெக்டா போறதா இல்லையான்னு அது ஒரு ஓவரால் அசெட் அலோகேஷனை பார்த்து பண்ணு. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப் ஆயிடுத்து. முதல்ல கோலை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ எவ்ரி கோலுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ பணம் போடணும், எவ்வளோ ரிட்டர்ன் வேணும். அண்ட் லாஸ்ட் வந்து நம்ம டூ. இப்போ இதெல்லாம் அகைன் as I said தியரி கேட்டுட்டு இப்போ ஆக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அது மண்டே அன்னைக்கு நீங்க ஆக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா இது சும்மா யூனோ சும்மா கேட்டுட்டு போடுற மாதிரி டைப்ஸ் ஆகும். ஆக்சுவல் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன்வெஸ்டிங்ல இருந்தா இது நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அது அப்படி ஒன்றும் இர்ரிவர்சிபிள் இல்லை. சரி இன்னைக்கு ஒரு ஸ்கீம் வாங்கினோம், அந்த ஸ்கீம் அல்லோன்னா இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்பயும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பயந்துட்டே இல்ல இல்லப்பா எனக்கு கரெக்டா பர்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணச்சா. பிகாஸ் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். தென் நம்ம ஓகே இது சரியில்லையா, ஓகே ரிவர்ஸ் யூ டர்ன் எடுத்துட்டு போகலாம். இப்போ சென்னை டிராஃபிக் பாம்பே டிராஃபிக்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். யூ டர்ன் எடுத்துட்டு அது கூகுள் மேப் என்ன பண்ணுறது, திருப்பி நேவிகேட் பண்ணி ஒரு புது ரூட் காமிச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அப்படிதான். நீங்க எத்தனை ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்க அப்புறம் ஓகே அது சரியா இல்லையா ஒன்றும் இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த ஸ்கீம் எடுத்து அந்த ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த டெட்ல இருந்து எக்விட்டி, எக்விட்டில இருந்து டெட். ஒன்லி திங் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிவர்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம், அது ரியல் எஸ்டேட். இப்போ நான் ஒரு பெரிய வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கினா அது சீக்கிரமா ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணியாச்சு, brokerage பே பண்ணியாச்சு, வீடு விற்கிறது அல்லோ ஈஸி இல்லை. பட் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெரி ஈஸி டு டேக் கரெக்ஷன். ஸோ அதனால நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க ஆக்ஷன் இப்போ எடுத்துங்கோ, வெயிட் பண்ணாதீங்கோ. இப்போ நேத்திக்கு ஏதோ ட்வீட் வந்தது, ட்ரம்ப் வந்து இந்தியான்னு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி மேபி மண்டே அன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறும். அதே அவர் டியூஸ்டே அன்னைக்கு இல்ல ட்ரம்ப் ஒரு சண்டை போடுற மார்க்கெட் கேவியும். ஸோ அந்த மாரி நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பட் நம்மளோட ஃபோக்கஸ் திருப்பி கோலுக்கு போகணும். எனக்கு 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். அடுத்த வாரம் யார் என்ன சொல்ல போறான்னு அது எனக்கு ஒன்றும் ஃபோக்கஸே இல்லை. அது வந்துட்டே இருக்கும், ஏதாவது மெசேஜ் வந்து போயிட்டே இருக்கும், மார்க்கெட் அப் அண்ட் டவுன். ஸோ அது வந்து டேக் ஆக்ஷன் தான். செகண்ட் வந்து நீங்க ரெகுலரா ஒரு ரிவ்யூ பண்ணணும். ஜஸ்ட் லைக் நம்ம சே மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி டிரைவ் பண்ணினா நம்ம நடுவுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்க்குறோமே கரெக்டா இந்த ரூட்ல போறோமா இல்லையா, என்ன டிராஃபிக் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, ஃபாஸ்டா போகணுமா, ஸ்லோவா போகணுமா. அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ, நம்ம கோல்ஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலர் ரெகுலர்னா டெய்லி இல்ல, ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் அ இயர் பண்ணினா அது போதும். அண்ட் அப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே இந்த ஸ்கீம் சரியா இல்லையா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட பேசி சரி இந்த ஸ்கீமை மாத்தி அந்த ஸ்கீம் பண்ணலாமா, இல்லைன்னா ஓகே இன்னும் கொஞ்சம் மிட் கேப்ல இருந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டதா இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்க கான்வர்சேஷன் நீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோட பண்ணிங்கன்னா அது ஒரு வே ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன். மெயின் வந்து திருப்பி நம்ம நம்ம கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்கப்படாது. என்னோட கோல் என்ன, இன்னொன்று ரிட்டையர்மெண்ட் 15 yearsல தானே இருக்கா, வேற ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ சேஞ்ச் இல்லைன்னா கண்டினியூ. சரி கோல் சேஞ்ச் ஆயிடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ ஐடில 10 வருஷம் முன்னாடி மேபி நான் ரிட்டையர் ஆவேன் 55 60 வரைக்கும் எனக்கு ஐடில ஒரு ஜாப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months ஏஐனால நிறைய ஐடி செக்டர் பீப்புள் வந்து இல்ல தெரியாதுப்பா மேபி 4 வருஷத்துல நான் ஜாப்ல இருந்து எடுத்துடுவா இல்லைன்னா நிறைய லே ஆஃப் ஆகுது. So, அப்போ இன்னொரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி ரீபிளான் பண்ணுங்க, சரிங்க இப்போ என்ன ரியலிஸ்டிக்கா இருக்கு சினாரியோ. லாஸ்ட் வந்து அவாய்ட் நாய்ஸ் அண்ட் மிஸ்டேக்னு நான் எழுதியிருக்கேன். விச் இஸ் பேசிக்லி சி நிறைய நமக்கு நியூஸ் வந்துட்டே இருக்கும், நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்குவா, நிறைய பேர் யூடியூப் இல்லைன்னா நம்ம மார்னிங் வாக்கிங் சர்க்கிள் எதா சொல்லுவா, சரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போ என்னோட இவ்வளோ பணம் இங்கேருந்து எடுத்து இப்போ நான் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தர் சொல்லுவார் நான் இது பண்ணேன்.
பட் இன்வெஸ்டிங்ல மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம கோல் தான். பிகாஸ் நீ எல்லா கலர் நம்ம ஃபேமிலிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணா தம்பிலும் அண்ணா ஒரு கோல்க்கு வேற ஏதா இருக்கும், தம்பிக்கு வேற ஏதா பண்ணணும். ஸோ அவ ரெண்டு பேரும் சேமா இன்வெஸ்டும் பண்ண வேண்டாம். ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னா, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல்ஸ். அந்த கோல் எங்க, நம்ம அதுக்கு என்ன பண்றோம், அதை எப்படி கோல் வச்சு போறது, அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு இப்போ வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு ப்ரோசஸ். இப்போ இன்வெஸ்டிங் அண்ட் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்ல செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இது, நம்ம பிஹேவியர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, நம்ம பிஹேவியரை எப்படி ஆன் ட்ராக் வச்சுக்கிறது. இப்போ அகைன் சாட்ல போடுங்க, நீங்க யார்கிட்ட இருந்தெல்லாம் அட்வைஸ் எடுத்துக்கிறீங்களா இல்ல இன்ஃபர்மேஷன். நான் இங்கிலீஷ்ல இன்ஃப்ளூயன்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ யார் உங்களை இன்வெஸ்டிங் பண்ற டெசிஷன்ஸ்ல ஒரு ஹெல்ப் பண்றாளா இல்லைன்னா நீங்க அவளை ஃபாலோ பண்ற. ஸோ சாட்ல ஜஸ்ட் ஐபிஎஸ் ஃபைனான்ஸ், ஓகே, லாபம், ஐநான், மேக் ஓன் டிசிஷன், அட்வைசர், லாபம், ஐஎஃப்ஏ, ஓகே, மணி, லாபம், வெஞ்சூரா, அட்வைசர், ரிலேட்டிவ்ஸ். அது ஒரு செந்தில்குமார் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதியிருக்க, ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த கோவிந்த் செல்ஃப், சரவணன் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கார், செல்ஃப் செல்ஃப் மை அங்கிள். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலி சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் வந்து பெருசு கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுக்குவார், இதுல பணம் போட்டேன்னா உங்களுக்கு 6% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா இதை டாக்ஸ் ஃப்ரீ ஆக்குறேன், இல்லைன்னா இது இந்த மாரி லாக்இன். இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சடனா அதோட டாக்ஸ் மாத்திட்டாங்க. முன்னாடிலாம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இண்டெக்ஸேஷன் ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. ஸோ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ், ஓல்டர் பீப்புளுக்கு அது நல்லா இருந்தது. பிகாஸ் அவ அதில் டாக்ஸ் கட்ட மாட்டான். அதே 2 வருஷம் முன்னாடி அது சேஞ்ச் ஆயிடுத்து. இப்போ அதில் டாக்ஸ் ஆகிறதுனால நிறைய பேர் இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ்ல. ரியல் எஸ்டேட், இப்போ நம்ம வந்து எல்லாம் ஜாஸ்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இங்க பேசுறோம். பட் ரியலா பார்த்தீங்கன்னா உங்களோட 100 ரூபாயில ஒரு நல்ல போர்ஷன் ஆஃப் மணி ரியல் எஸ்டேட்ல இருக்கும். இருக்கிற வீடு இல்லைன்னா யூனோ உங்க ஹோம் டவுன்ல ஒரு பிளாட் இருக்கும், இல்லைன்னா பிளாட் இல்லைன்னா ஒரு பெரிய வீடும். ஸோ ரியல் எஸ்டேட் காரனும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். சரி, இங்க ஒரு ஹைவே வரும், ஹைவே வந்தா இந்த பிளாட் வந்து டபுள் ஆகும், அங்க வந்து ஹைவே, ட்ரெயின். அதுதான் ரியல் எஸ்டேட் ஒரு இன்னொரு. இப்போ புதுசா ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர். இப்போ நீங்க இங்க நிறைய பேர் போட்டிருக்கேன், ஐ வில் நாட் கால் தெம் இன்ஃப்ளூயன்சர். அவ ஜென்யூனா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து பீப்புளை எஜுகேட் பண்ற. பட் நிறைய யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம் வீடியோ இருக்கு, வெரி ஃபிளாஷி. ஒரு கார்ல உட்காந்து நான் இந்த கார் ட்ரேட் பண்ணி எனக்கு 4 கோடி சம்பாதிச்சேன், நான் துபாயில ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி 2 பிளாட் வாங்கினேன், அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுவா. அப்புறம் இன்சூரன்ஸ், எல்லாருக்கும் ஐம் ஷூர் ஆத்துல ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கும். பிகாஸ் இன்சூரன்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கா. பேங்கர், இப்போ தட்ஸ் அ நியூ கேட்டகரி. இப்போ நம்ம பேங்க்ல சும்மா போய் பாஸ்புக்ல என்ட்ரி போட போனாலும் அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லைன்னா ஒரு ஆள் வந்து, சார் இந்த யூலிப்ல பணம் போடுங்க இல்லைன்னா எஃப்டி பண்ணுங்கன்னு அவளும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. கடைசியில ஸ்டாக் புரோக்கர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ். இப்போ இது எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா நோபடி நோஸ் நம்ம ஃபுல் சுச்சுவேஷன். இப்போ ஈவன் வித் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் ஜென்ரலி அவளுக்கு நம்ம பத்தி ஃபுல்லா தெரியாது. நமக்கு எல்லோ, இப்போ ஆஃபீஸ் நான் எடுத்துட்டேன்னா சரி நம்ம 2 பேரும் சேம் டைம் ஜாயின் பண்ணினோம், மேபி 2 பேருக்கும் சேம் சேலரி கிடைக்கிறது. பட் அதுக்கு மேல தெரியாது தட் இன்னும் ஒத்தனை எல்லோ ஸ்பெண்ட் பண்றா, மாசத்துக்கு எல்லோ சேவிங்ஸ் இருக்கு, அவ அம்மா அப்பா கிட்ட இருந்து எல்லோ சேவிங்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதனால ஹாஃப் இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். ஸோ தே டோன்ட் கெட் த ஃபுல். ஸோ அதனால அவ என்ன சொல்றான்னா நமக்கு அது ஃபுல்லா ரிலேட் பண்ண முடியாது. அதே மாரி செகண்ட் சைடு வந்து நம்ம மீடியா. இப்ப நமக்கு டிப்பிக்கலா ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் நியூஸ் பேப்பர் எடுத்துங்கோ இல்லைன்னா
ஃபைனான்சியல் டிவி சேனல் பார்த்தேன்னா ஃபுல் டைம் நம்மள டெய்லி ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு தான் அவ நியூஸ் சொல்லுவா. யாரும் இன்டர்வியூல வந்து குட் மார்னிங் மை நேம் இஸ் கார்த்திக், எனக்கு மார்க்கெட்ல என்ன போறதுன்னு தெரியாது, என்ன சும்மா இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கோ, தேங்க்யூன்னு யாரும் அப்படி வர மாட்டாங்க. கேட்டா இல்ல வார் நடக்க போகுது எல்லாம் வித்துட்டு நீங்க கோல்டு வாங்குங்க. அதே ஆள் 4 நாளுக்கு அப்புறம் வந்து வார் இல்ல இப்ப நீங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்குங்க பிகாஸ் எல்லாருமே இனிமே மிசைல்ஸ் வாங்க போறா. ஸோ என்ன கேட்டேன்னா இந்த 4 கம்பெனியை வாங்கணும். அந்த சேம் பர்சன் இன்னும் 4 நாளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல வார் முடிய போறது எல்லாருக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஆக போறது, சரி நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் வாங்குங்க. அடுத்தது வந்து டாக்ஸ். டெய்லி யாராவது டாக்ஸஸ் ஆர் கோயிங் அப், இன்ஃபிளேஷன் இஸ் கோயிங் அப். இப்போ ரீசெண்டா நிறைய என்ஆர்ஐஸ் இந்த குரூப்ல இருக்கா. நம்ம 82 ருபீஸ்ல இருந்தோம் டாலர், இன்னைக்கு 88 இருக்கு. சில பேர் சொல்வா 95 ஆகும், சில பேர் சொல்வா இல்ல இந்தியா பெரிய எக்கானமி ஆயிட்டா திருப்பி 80க்கு வரும். ஸோ கான்ஸ்டன்டா ஒரு ரியாக்ஷன் நமக்கு பண்ணறதுக்கு ட்ரை பண்றான். எலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன்ஸ் வந்து ஒன்றும் புதுசு இல்லை. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல எலெக்ஷன் வந்து தான் ஆனும். பட் இருந்தாலும் அந்த எலெக்ஷன் போது நம்ம இப்படி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, முதல் தாட்டி லைஃப்ல எலெக்ஷன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். பட் இல்ல எலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ பார்ட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் பிசினஸ் என்ன, பிசினஸ் வந்து ஹேஸ் டு ஃபங்க்ஷன். இன்னைக்கு இந்த கவர்மெண்டா அந்த கவர்மெண்டா பிசினஸ்க்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படி டிசைன் பண்ணணும் தட் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது, யாரு யூனோ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரா இருந்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணாம மீடியா வந்து நமக்கு இப்படி போஸ்ட் பண்ணணும். டெய்லி கொஞ்சம் ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க, ஏதாவது வாங்கணும் விற்கணும், இல்லைன்னா அது பெட்டர், நீங்க இது வாங்கி வச்சிருக்கேன், ஓ அது வந்து அதில் நல்லா இல்லை, நான் பெட்டர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால ஒரு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், பிஹேவியர் கேப். அதுல என்ன ஆகுதுன்னா இப்போ நிறைய பேர் இங்க பாருங்க, ஜஸ்ட் சேட்ல போடுங்க. அக்கார்டிங் டு யூ நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பெஸ்ட் ஸ்கீம் எல்லோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பெஸ்ட் ஸ்கீம் ஒரு 3 இயர்ஸ்ல இப்ப டிபிக்கலி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஃபேக்ட் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-17% ரேஞ்ச்ல இருக்கும். பட் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பேத்தல்னா நான் வந்து 10% தான் பண்ணினேன், நான் 12 தான் பண்ணினேன். ஏன் அந்த கேப் எங்க போகுது? இப்போ அகைன் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டீங்கன்னா அவ சொல்வா 30 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்ல நம்ம வந்து ஒரு 18-19% பண்ணியிருக்கோம். ம், யார் வந்து 10,000 ரூபாய் அன்னைக்கு போட்டாலும் இன்னைக்கு ஒரு 1 crore இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்கும். பட் அதே நம்ம போர்ட்ஃபோலியோ பார்க்கறச்ச அந்த 1 crore ஆயிருக்காது. அதே நீங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸை கேட்டீங்கன்னா அரே நீ இன்வெஸ்ட் பண்ற எல்லோ பண்ணியிருக்க ரிட்டர்ன், அல்லோ பண்ணல. ஏன் அந்த கேப் ஏன் வருது? இமோஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் இப்போ கோவிட்க்கு சே ஒரு 1 இயர் லேட்டர் யாரா இந்த குரூப்ல கோல்டு பத்தி பேசிட்டாரா? யாரா கோல்டு இப்படி வாங்கிட்டு இருந்தாலா? இல்ல. கோல்டு வந்து சரி ஜுவல்லரி அது நான் ஆத்துல 2 நகை வாங்கியாச்சு, அந்த கோல்டு இருக்கு போதும். பட் இப்போ சடனா கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு, சில்வர் வந்து ஒரு 1 lakh கிலோல இருக்கு. நம்ம அந்த கிரீட வச்சுட்டு பை பண்றோம். அதே 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த கோல்டு பை சான்ஸ் பிரைஸ் கொஞ்சம் குறைச்சா பயம் வந்துடும், நம்ம செல் பண்றோம். ஆனா அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நம்ம ஸ்பெசிபிக் ஸ்கீம் பத்தி டிஸ்கஸ் இல்லை, பட் இப்போ திமேட்டிக்கா இருக்குங்க எல்லாம். ஒரு 2001ல 2000-2001ல ஐடி செக்டர் அப்போ எல்லாருமே இன்டர்நெட் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ வாங்கிட்டு 8-10 இயர்ஸ்க்கு ரிட்டர்னே வரல, பிகாஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிராஷ் வந்து 2007 and 2008 பார்த்துருந்தேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேம் ப்ராப்ளம். நிறைய பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணம் போட்டா கம்பெனிஸ்ல பணம் போட்டா அது கிராஷ் ஆகும். ஸோ இந்த கிரீட் குறைச்சே பை பண்றோம். அதே கொஞ்சம் அந்த பிளான் சரியில்லைன்னா உடனே செல் பண்ணறதுக்கு பார்க்குறோம், திருப்பி வேற ஒரு செக்டருக்கு போறோம். ஸோ அதனால இவென்ச்சுவலி நமக்கு ரிட்டர்ன் வர மாட்டேங்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கிரிப்டோன்னு 2 வருஷம் முன்னாடி வெரி பாப்புலர். நிறைய பேர் வந்து கிரிப்டோ காயின்ஸ் வந்து அப்போ $60 ஒன்று இருந்ததுன்னு வாங்கிட்டு இருந்தா. அது வந்து 75-80 வரைக்கும் போச்சு. So எல்லாருமே நான் ரொம்ப ஸ்மார்ட்னு சொன்னேன். அதே கிராஷ் ஆகி 16-17க்கு வந்தது. அப்ப எல்லாருமே வித்துட்டு போயிட்டா.
அது திருப்பி இப்போ ஏறியாச்சு 100க்கு பிளஸ். பட் அந்த ஃபால் பண்ணறச்சே நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிடும். பிகாஸ் இமோஷன் நம்மளாட்டி ஹோல்டு பண்ண முடியாது. நான் ஏதாவது நீங்க ஸ்டாக்கு 100 ரூபால வாங்கிட்டு அது 70ல இருக்கறச்சே அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபியர் வந்துடும். சரிங்களா, என்ன பண்ணுறதுப்பா வித்துட்டு அட்லீஸ்ட் கிலோ பைசா கையில கிடைக்கிறது ஒரு திங். லாஸ்ட் டூ திங்ஸ் நான் கவர் பண்றேன். ஒன் வந்து இப்ப நீங்க மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி அக்ராஸ் வேரியஸ் டைம் பீரியட்ஸ் எவ்ரி இயர் மார்க்கெட்ல கொஞ்சம் ரெட் இருந்துதான் இருக்கும். அது ஒன்றும் புதுசே இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எப்படியா ஒரு 22 lakhs வரைக்கும் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள். பட் அதோட ஜெர்னி வந்து கொஞ்சம் மேல கீழே போகும், நேரா லைன்ல போகவே போகாது மார்க்கெட். பட் அது ஒன்றும் நியூ இல்லை. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிடுறாங்க. இப்போ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு. மார்க்கெட் அது ஒரு பீக்ல இருந்து கொஞ்சம் வியும். பட் ஃபுல் இயர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ளூல வந்துடும். என்ன ப்ராப்ளம்னா நமக்கு அது பிளான் எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ 2008ல 40% வீந்திருக்கு, விச் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அதுல வி ஆல் நோ குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் ஆன இது இதுன்னு. ஸோ அதனால ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இயர். பட் அதே மாதிரி இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20 வெரி காமன். அப்படி ஒன்றும் புதுசுல இஃப் த மார்க்கெட் லூசஸ் 10%, 20%. பட் நம்ம என்ன பண்றோம்னா வி ஃபீல் ஸ்கேட் தட் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்டபிளா இருக்கணும்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்விட்டி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பிகாஸ் அதுல இவெண்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. பட் அதே நீங்க இப்போ ரிவர்ஸ் பண்ணி லாங் டேர்ம் கோல் பேஸ்ட் பண்ணினேன்னா ஃபுல் ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. தட் இந்த லாங் ரன் என்னோட மணி இப்படி க்ரோ ஆகும் இன்சனா இதுக்கு. ஸோ நெட் நெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்பயுமே நம்ம கோல்ல இருந்து. அப்புறம் நீங்க உங்க ப்ராசஸ பார்த்துட்டு லாஸ்ட்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க. டைரக்டா ப்ராடக்ட் வாங்க போனேன்னா அந்த ஹவுஸ் எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க நேரா டைல் வாங்க போறேன், இன்னும் டிசைடே பண்ணல 2 BHK கட்டணுமா 3 BHK கட்டணுமா. ஸோ அதுக்கு அகைன் ஏன் வி டெல் பீப்புள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கிறது பெட்டர். ஒன் வந்து அவுட் சைடர் உங்களோட போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா உங்களை ஹெல்ப் பண்ணினா அது வெரி ஒப்ஜெக்டிவா இருக்கும். இல்லைன்னா நமக்கு எப்பயுமே ஃபீலிங் இருக்கும் நான் தான் ரைட்டு, நான் தான் கரெக்டா எல்லாம் பண்றேன். பட் அதே ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போனேன்னா அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சரிங்க, நீங்க இந்த ஆங்கிள் பார்த்தலாம், அந்த ஆங்கிள் இருந்து இதை பார்த்தலாம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது கோல் பேஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா என்ன எனக்கு இவ்வளோ எஸ்ஐபி பண்ண முடியும் எடுத்துங்கோன்னு பண்ணினேன்னா அது எந்த டார்கெட்டுக்கு பண்றேன். மிஸ்டேக்ஸ் இப்போ when market is doing well அப்படி ஒன்றும் நமக்கு யூஸ் இல்லை. பிகாஸ் சரி வாங்கினேன் அது மேல போச்சு. பட் வென் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன் அப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருந்தா இது ஒரு அப்ஜெக்டிவா வேல் அவாய்ட் திங் இல்லை. இன்னைக்கு விற்காதீங்க, மார்க்கெட் இவென்ச்சுவலி நான் காமிச்ச மாதிரி இவென்ச்சுவலி இது பவுன்ஸ் பேக் ஆகும். பேனிக் பண்ண வேண்டாம், நம்ம ஆன் டார்கெட் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் இன்னும் 8 வருஷம் இருக்கு, இன்னைக்கு விற்க வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு பண்ணினா அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ற திங். அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு பேக்கப். இப்ப நிறைய ஃபேமிலிஸ்ல என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர் வெரி இன்ட்ரெஸ்டட் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங் இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்து. பட் அதே ஃபேமிலி மெம்பர் வேற ஃபேமிலி மெம்பர் ஒன்றும் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சாலும் அது அடுத்த பர்சன் இன்ஹெரிட் பண்ணச்ச அதுல ப்ராப்ளம் வரக்கு வெரி ஈஸி. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், ஹெல்ப் எடுத்துங்க. ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் நாட் அ சைன் தட் எனக்கு ஒன்றும் தெரியல. இன்ஃபேக்ட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ விராட் கோலி, தோனி, ஏன் அவ இன்னும் கோச் வச்சுக்கிறார். இப்போ இன்னைக்கு இன்னும் விராட் கோலிக்கு பேட் பிடிக்க தெரியாதா, தோனிக்கு மேட்ச் ஃபினிஷ் பண்ண தெரியாதா? இருந்தாலும் தேசம் இல்ல அப்ஜெக்டிவா வேற யாரா எனக்கு மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணினா ஐ கேன் கெட் பெட்டர். ஸோ அதனால ஐ வுட் சே ப்ளீஸ் கன்சிடர் கெட்டிங் ஹெல்ப். லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க as I said ட்ரீம் டிசைன் அண்ட் டூ. இப்போ நீங்க என்ன டூ பண்ண போறீங்கன்னா குவிக்கா ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு we can then take question.
investing in SIP. Very well done, Prakash sir. Children's education, Vivek. Very good goal. Starting investment plan, retirement. வெங்கட்ராமன் சார் ரிட்டையர்மெண்ட் பிளான்னா அது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி எத்தனை வருஷம் எவ்வளோ ரூபா வேணும் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் திங்கிங் பண்ணி பண்ணிட்டேன்னா உங்களோட கோல் பிகம்ஸ் மோர் கிளீன். அப்புறம் நம்ம அதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எதிர ஐ ஜஸ்ட் கிவ் 2 minutes. ரிட்டையர்மெண்ட் பண்ணச்ச ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட பிளான் பண்ணணும். சும்மா நான் ரிட்டையர் பண்றேன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ ரூபா வேணும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் போது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 60 ரிட்டையர் ஆச்சு, என்னோட குழந்தை எல்லோ ஏஜ்ல இருக்கும், அவளோட கல்யாணத்துக்கு நான் தனியா பணம் வைக்கிறேன்னா இல்லையா? ரிட்டையர்மெண்ட்ல நிறைய டிராவல் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கும், ஸோ அதுக்கு தனியா பணம் வைக்கிறோமா? அண்ட் லாஸ்ட் வந்து ஹெல்த். இப்போ நிறைய என்ன ஆகுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ அதனால நான் தானே கொஞ்சம் பணம் சைட்ல வச்சுட்டேன்னா இப்படி ரெகுலரா டாக்டர் கிட்ட போடுற விசிட் அதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. So இந்த 3 பார்ட்டும் வச்சுன்னு நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும். சரிங்க, எனக்கு லிவிங்க்கு எவ்வளோ வேணும், என்னோட ஹெல்த்க்கு என்ன வேணும், and என்னோட குழந்தைகள் ரிலேட்டட் ஏதாவது கார்பஸ் வெச் சைடில் வைக்கணும்னா அது பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாமா?